உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆண்டாண்டு காலத்திற்கும் பொருந்தி போகக்கூடிய அளவிற்கான பல்வேறு வகையான பழமொழிகள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு பழமொழி எடுத்துதான் இந்த வீடியோவை கொஞ்சம் டீகோடிங் பண்ண போறோம். அதாவது மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி யாருக்கு பொருந்தோ இல்லையோ, நம்ம தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றிக்கழகம் இவங்களுக்கு பக்காவாக பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி. இந்த பழமொழியை பத்தி நான் மேலோட்டமா அதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன். அதாவது ஒரு வீட்டுக்குள்ள மாமியா மருமக வாழ்வாங்க. அப்ப மருமக கை தவறி ஏதாச்சும் ஒரு மண்சட்டியை உடைச்சு விடுவாங்க. மண் பாண்டம் இருக்கு இல்லையா, அந்த மண் பாண்டத்தை கை தவறி உடைச்சு விடுவாங்க. உடனே இந்த மாமியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயையோ மண்சட்டியை உடைச்சு விட்டாலே, அது மண்சட்டி கிடையாது, அது பொன்சட்டி. அது ஆண்டாண்டு காலத்திற்கும் பாதுகாத்து வச்சிருந்த ஒரு பழமையான பொக்கிஷத்தை உடைச்சு விட்டாலே, என்னுடைய தாத்தையும் பாட்டையும் பூட்டையும் எல்லாம் பாதுகாத்து கொடுத்து அந்த பொக்கிஷத்தை இவ உடைச்சு விட்டாலே, இதெல்லாம் நல்லா இருப்பாளா, ஆச்சாக்கு ஊச்சாக்கு அப்படின்னு சொல்லி மாமியா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருமக மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இதை நீங்க இப்படியே வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. மாமியா என்ன பண்றாங்க, ஒரு மண்சட்டியை கை தவறி உடைச்சு விடுறாங்க. அப்ப மருமக என்னங்க நீங்க உடைச்சு விட்டீங்க, என்னத்த இது பழமையான ஒரு மண்சட்டின்னு சொன்னீங்க, இப்படி உடைச்சு விட்டீங்களே அப்படின்னு கேட்டா, உடனே ஓடி கூறு கட்டவளே, இதனை என்ன இது சாதாரண ஒரு மண்சட்டி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஏதோ தெரியாம உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஈஸியா அதை எளிதாக கடந்து போயிடுவாங்க. இது எதுக்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது. மாமியா உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விடயம் நடைபெற்று இருக்கின்றது. அது என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தகவல் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா, நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால புரிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணும் கிடையாதுங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விருதுநகர்ல ஒரு இளைஞரணி கூட்டம் போட்டிருக்காங்க. இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா மிகப்பெரிய லெவல்ல ஒரு மாநாடு மாதிரி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாநாட்டுல கண்ட காட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த மாநாட்டுல இடம்பெற்ற காட்சிகள், அந்த நிகழ்வுல இடம்பெற்ற காட்சிகள், அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு மாமியா உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டி அந்த மாதிரி அந்த பழமொழி நினைவுக்கு வருகின்றது. ஸோ அந்த வீடியோ பிளே பண்றேன், அந்த வீடியோ நீங்களே பாருங்க. எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. வீடியோ பாத்தீங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டுல என்னென்ன விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாரோ அதுல ஒண்ணு கூட அச்சு பிசராம இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கூட அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாரு. அதாவது விஜய் அவர்கள் ராம்ப் வாக்கில் நடந்து வராரா, அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் கூட முதன்முறையாக ராம்ப் வாக்கில் நடந்து வருகின்றார். விஜய் அவர்கள் அந்த ராம்ப் வாக்கில் நடந்து வருகின்ற பொழுது எப்படி பேக்ரவுண்ட்ல புதியதாக ஒரு பாட்டு போட்டாங்க இல்லையா, உங்க விஜய் போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கூட புதியதாக ஒரு பாட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது தொண்டர்கள் கீழே இருந்து அப்படியே அந்த துண்டை வீசினாங்க இல்லையா, அதை விஜய் அவர்கள் அப்படியே எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டார் இல்லையா, அதே மாதிரி இங்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த ராம்ப் வாக்கில் நடந்து வராரு. நடந்து வருகின்ற பொழுது தொண்டர்கள் துண்டை தூக்கி வீசுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் கூட வாங்கி அப்படியே கழுத்துல போட்டுக்கிறாரு. விஜய் அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது விஜய் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அந்த ராம்ப் வாக்கில் ஏறி விஜய்க்கு மாலை போட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க முதலமைச்சர் அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மேலே ஏறி நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு கையில் பூங்கொத்தை கொடுக்கின்றார்கள். விஜய் அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது தொண்டர்கள் ராம்ப் வாக்கில் ஏறி வராங்க. எப்படி பவுன்சர்ஸ் அப்படியே தள்ளி விட்டாங்களோ அதே மாதிரி இங்கேயும் கூட முதலமைச்சர் அவர்கள் நடந்து வருகின்றார், தொண்டர்கள் மேலே ஏறுறாங்க. உடனே பவுன்சர்ஸ் என்ன பண்றாங்க, தள்ளி விடுறாங்க. ஸோ மாமியா உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் செஞ்சா அது மண்சட்டி, இங்க நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சா அது பொன்சட்டி. என்னங்க லாஜிக்? நீங்க விஜய் அவர்களை என்னென்ன வச்சு ட்ரோல் பண்ணீங்களோ அதே விஷயத்தை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் கூட பண்ணியிருக்காரு. இன்னும் ஒருபடி மேல போய் என்ன பண்ணிருக்காருன்னா, விஜய் அவர்கள் என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாரோ ஒயிட், அதே மாதிரி ஒரு மைல்டான ஒரு சாண்டில் கலர்ல எப்படி காஸ்டியூம் போட்டிருந்தாரோ அதே காஸ்டியூமை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் கூட போட்டிருக்காரு. சோ விஜய் அவர்கள் மீது என்னென்ன அலிகேஷன் நீங்க முன்னாடி வச்சீங்களோ பாருங்க, ஒரு அரசியல் மையப்படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாது. விஜய் நடந்து வராரு, மேல ஏறி அப்படியே தாவுறாங்க, குரங்கு மாதிரி தாவுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்னாடி வச்சீங்களோ அதே குற்றச்சாட்டு ஏத்த மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் கூட என்ன பண்ணிருக்காங்க,
அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டி. அந்த மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஏதாவது செஞ்சுட்டாரு அப்படின்னா ஆச்சாக்கு பூச்சாக்கு மஞ்சட்டியை உடைச்சு விட்டாலே ஆண்டாண்டு காலத்திற்கு பழமையா ஒரு சின்னத்தை உடைச்சு விட்டாங்களே தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மாண்பு இருக்கின்றது, அந்த மாண்பை சிதைக்கும் விதமாக விஜய் அவர்கள் தன்னுடைய இளைஞர்களை இந்த மாதிரி அரசியல் மையப்படுத்தி வச்சிருக்காரே, நல்லா இருக்குமா இது, அடுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்ட வாய்கள் இன்னைக்கு என்ன பேச போறாங்க? இன்னைக்கு என்ன பேச மாட்டாங்க? தொண்டர்கள் இயற்கையானவர்கள் தாங்க, அவங்க மேலே இது வரதான் செய்வாங்க. இந்த மாதிரி சப்பு கட்டு விட போறீங்களா? அதான் கேட்கிறேன். மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மரும உடைச்சா பொஞ்சட்டி, இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? சரி, தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் என்னென்ன விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்றாரோ அந்த எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் கூட காப்பி பண்ண வேண்டிய தேவைகள் என்ன காரணத்தை காப்பி பண்றாரு? வேற ஒண்ணுமே கிடையாது. ஜென்சி கிட்ஸ்ல வந்து நம்ம மிங்கிள் ஆகணும், ஜென்சி கிட்ஸ்ல வந்து நம்ம வந்து அந்நியப்பட்டு போயிருக்கிறோம், அந்த இளைஞர் பட்டாளங்கள்ல இருந்து நம்ம அந்நியப்பட்டு போயிருக்கோம். அப்ப அந்த இளைஞர்கள் நம்ம கவர வேண்டும் என்றால் விஜய் என்னென்ன பண்றாரோ அது எல்லாத்தையும் நாமளும் பண்ணுவோம், அப்படியே காப்பி பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரிதான் நீங்க முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்காரு, அந்த ஒரு பேட்டர்னை கையில் எடுத்திருக்கிறார். இப்ப விஜய் அவர்கள்ட்ட வந்து ஜென்சி கிட்ஸுடைய வாக்கள் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அவர்கிட்ட வந்து ஜென்சி கிட்ஸுடைய வாக்கள் இருக்கின்றது. விஜய் வந்து 40 வயதிற்கு மேல இருக்கின்ற நபர்கள் யாரை நம்பவில்லை, தன்னுடைய கட்சி ஓட்டு போடுவாங்க அப்படின்னா 40 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் யாரையும் விஜய் நம்பல. ஆனா 40 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த நபர்களை மையப்படுத்தி மட்டும்தான் விஜய் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுமே அப்படிதான் இருக்குது. அதாவது தன்னுடைய அரசியலை அவர் வந்து அப்படியே சினிமா பாணியிலேயே எடுத்து போறாரு, ஒரு வைப்ரேஷன் மோட்லயே எடுத்து போறாரு. இப்ப கூட ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3வது ஆண்டு துவக்க விழால அவர் அப்படியே அந்த வைப்ரேட் மோட்லயே வைக்கின்ற விதமா தான் அவருடைய ஸ்பீச் எல்லாம் இருந்துச்சு. அப்பா என்னப்பா அதான் 3 தடவை சொல்லிட்டேனப்பா திருக்குறளை அப்படின்ற மாதிரி அந்த அந்த அவங்க கூட எப்படி கனெக்ட்லயே இருக்கணும்ன்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஒரு பேட்டர்னை கையில் எடுக்கிறாரு. அப்ப அவருடைய அந்த ஜென்சி கிட்ஸுடைய வாக்கு எல்லாமே நம்ம தமிழக வெற்றிகளை தான் போகும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிந்த விளைவுளால, திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்த விளைவுளால, இல்லாட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அஜெண்டா செட் பண்ணி தராங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரிந்ததனுடைய நீட்சியாக அவங்க என்ன பண்றாங்க, அந்த பேட்டர்னை நம்மளும் கையில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இப்பதான் இவங்க வந்து ஜென்சி கிட்ஸ்லயே மிங்கிளாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் கை கொடுக்குன்றது தெரியல, ஆனா இப்பதான் அவங்க மிங்கிளாவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் விஜய் என்ன பேட்டர்ன் பண்றாரோ அதே பேட்டர்னை இன்னைக்கு வந்து முதலமைச்சர்கள் கூட செய்திருக்கின்றார். இன்னும் ஒரு படி மேல போய் விஜய் அவர்கள் செல்ஃபி எடுத்தா தெரியுமா, அதே மாதிரி நம்மாளு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா அதே பாணியில் வந்து செல்ஃபி வந்து எடுத்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஜென்சி ஓட்டுகளை கவருவதற்காக தான் இன்னைக்கு முதலமைச்சர்கள் இதே பேட்டர்னை கையில் எடுத்திருக்காரு. இந்த மாநாடு போன்ற நிகழ்வுல மட்டும் இவங்க கிடையாது, இவங்க ஜென்சி ஓட்டை கவருவதற்காக வைபு வித் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி கூட சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சி நம்ம வந்து பார்த்தோம். இளைஞர்கள்ட்ட கேள்வி கேட்கிறது, இளைஞர்கள் வந்து பதில் சொல்றது, நான் வந்து 2 விக்கெட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளசண்டா அப்படியே இளைஞர்கள் கூட மிங்கிள் ஆகிற மாதிரியே என்ன பண்றாங்க இவங்க அந்த பேட்டர்ன் வந்து கையில் எடுக்கிறாங்க. ஆனா முழுக்க முழுக்க இது வந்து விஜயை பார்த்தா இவங்க காப்பி அடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நமக்கு இதுல ஒரு வருத்தமான ஒரு விஷயம் கூட இருக்குது. இதன் மூலமாக இவங்க தன்னுடைய சுயத்தை இழக்கின்றார்களோ அப்படின்ற மாதிரி தோணுது, தன்னுடைய சுயத்தை இழக்கின்றார்களோ அப்படின்னு. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா நீங்க கண்ணை மூடி யோசிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய உருவ அமைப்பு என்பது ஒரு ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டிருப்பாரு, ஒரு பேண்ட் போட்டிருப்பாரு, இன் பண்ணிருப்பாரு, அவருடைய தோரணை அந்த மாதிரிதான் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவருடைய ஐடென்டிட்டி என்னன்னா அவர் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு, ஒரு லைட்டா ஒரு மைல்டான ஒரு சாண்டில் கலர்ல ஒரு பேண்ட் போட்டிருப்பாரு, கையில ஒரு காப்பு கட்டிருப்பாரு, இந்த மாதிரிதான் அவருடைய ஐடென்டிட்டி வந்து இருக்கும். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு முதலமைச்சர் அவருடைய உருவத்தை நீங்க கண் முன்னாடி நிப்பாட்டி பாருங்க, அவருடைய உருவம் என்பது ஒயிட் ஷர்ட் வேட்டி, அவ்வளவுதான், ஒயிட் ஷர்ட் வேட்டி. சோ அவருக்கென்று ஒரு சுயம் வந்து இருக்கின்றது. முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாலே, ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டாலே அவருக்கென்று ஒரு சுயம் இருக்கின்றது. நான் ஹானஸ்டா சொல்றேன், முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு போராளி. அப்ப இருந்தே சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த களத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வந்து தகவமைத்துக் கொண்டவர் நம்ம மாண்பு முதலமைச்சர். அதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அவருக்கென்று ஒரு சுயம் வந்து இருக்கின்றது. அவர் ஒரு போராளி, அவர் வந்து இந்த ஸ்டைல்ல தான் பேசுவாரு அப்படின்னு அவருக்கென்று ஒரு சுயம் இருக்குது. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து விட்டார் என்ற காரணத்துக்காக முதலமைச்சர் அவருடைய அத்தனை சுயங்கள் எல்லாத்தையுமே மழுங்கடிக்கும் விதமாக விஜய்க்கு ஈக்குவலா நான் வந்து முதலமைச்சர் நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாதிரி எவன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறானே தெரியல. அவருக்கு எவன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. நாங்க சின்ன வயசுல இருந்து முதலமைச்சரை பார்த்துருக்கோம். நான்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரத்துக்கு வந்து முதலமைச்சர் வருவாரு, நாங்க வந்து போயிருக்கோம், அவருடைய ஸ்பீச் எல்லாம் பார்ப்போம். நாங்க கீழே இருந்து அவர் எப்படி பேசுறாரு, என்ன ஒரு தோரணையில பேசுறாரு, இதெல்லாம் நாங்க அப்ப இருந்தே பார்த்து ரசித்த ஒரு ஆட்கள் நாங்க எல்லாருமே. ஆனா இன்னைக்கு அவருடைய சுயத்தை இழந்து அவருடைய சுயத்தை மழுங்கடிக்கும் விதமாக விஜய் என்ன பண்றா, நீயும் பண்ணு அப்படின்ற மாதிரி வலிந்து ஒரு நிலையை வந்து ஒரு பேட்டர்னை நீங்க உருவாக்குறீங்க. அது வந்து அவருடைய சுயத்தை மழுங்கடிப்பதற்கு சமம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சமீபத்துல வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு முதலமைச்சர் அவர்கள். அப்ப வெளிநாட்டுக்கு போனப்ப, இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போறப்பெல்லாம் அவங்க சாதாரணமா அஸ் யூஷுவல் பேண்ட் ஷர்ட் போட்டு போவாங்க, இல்லாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
வேட்டி சட்டை கட்டு போவாங்க, தன்னுடைய அடையாளத்தை வந்து விட மாட்டாங்க. ஆனா இப்ப சமீப காலமா நம்ம முதலமைச்சர் வந்து வெளிநாடு போனார் இல்லையா, அப்ப அவருக்கு வந்து ஒரு 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 டைட்டான ஒரு பேண்ட்டை கொடுத்து, ஒரு டைட்டான ஒரு கோட்டை கொடுத்து, கையில வந்து ஒரு அப்படியே ஒரு ஜூஸ் கிளாஸ் அப்படியே இப்படி கொடுத்து, கண்ணாடி போட வச்சு, நான் வந்து தற்பொழுது லண்டனில் இருக்கின்றேன், நான் வந்து இங்க பெரியாருடைய படத்தை திறந்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இயல்புக்கு மீறி அவரை சித்தரிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. அவருடைய சுயத்தை இழக்க வைக்கும் விதமாக அவங்க செய்யறாங்களோ அப்படின்னு தோணுது. இது வந்து அவருக்கு மிகப்பெரிய அவருடைய ஐடென்டிட்டி அழிக்கும் விதமா இருந்து இருக்குது. ஒரு 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 நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்றாங்க, முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நாற்காலிய கொடுக்குறாங்க, வெள்ளி நாற்காலியோ தங்க நாற்காலியோ அது கொடுக்குறாங்க. முதலமைச்சர் வந்து 2 செகண்ட் தான் உட்காராரு அதுல, அவரால் உட்கார கூட முடியல. அப்ப இந்த மாதிரி பேட்டர்னை, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை யார் அவங்க தயார் பண்ணி கொடுக்குறான்றது தெரியல. அவருடைய இயல்பை மீறிய ஒரு செயல்களை வந்து அவருக்கு வந்து ஸ்கிரிப்டா நீங்க வடிவமைச்சு கொடுக்குறீங்க, அது அவருடைய சுயத்தை இழக்க வைக்கும். அது ரொம்ப ஒரு தவறான விஷயம். சோ இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்ற விடயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடென்டி இருக்கு, ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. அப்ப அந்த பேட்டர்ன் அவன் கடைபிடிச்சாலே போதும். விஜய்க்கு ஈக்குவலா நான் பண்றேன் அப்படின்ற பேர்ல அவரை இறக்கி வைக்க வேணாம் அப்படின்றதா நம்முடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது. மேலும் ஒரு முக்கியமான தரவுகள் என்னவென்றால், நீங்க இந்த நேரங்களில் நீங்க இளைஞருடைய வாக்களை கவரணும் அப்படின்ற மாதிரி முயற்சி எடுக்கிறீங்க தெரியுமா, இதை நீங்க அப்புறந்தே பண்ணிருக்கணும். இந்த இளைய தலைமுறைகள் தவறான பாதையில் போகின்ற பொழுது, இல்லாட்டி வந்து சினிமாக்களுக்கு நீங்க காலைல ஓப்பன் ஷோ கொடுக்குறீங்க தெரியுமா, விஜய் கொடுத்தாரு சொல்லுவீங்க, விஜய் கொடுக்கவில்லை. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அனுமதி கேட்கிறார், தமிழ்நாட்டு அரசாங்கம் காலைல ஓப்பன் ஷோ கொடுத்துக்கங்கன்ற மாதிரி இவங்க என்ன பண்ண, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் கொடுத்தது. ஆட்சியாளர் கொடுத்து அவங்க வந்து ஒரு வைப்ரேஷன் மோட்லயே அந்த காலத்துல இருந்தே ஒரு சினிமா ரசிகர்களாவே நீங்க தக்க வச்சுட்டீங்க. நீங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்றவா தக்க வச்சுட்டீங்க. எங்க இளைஞர் பட்டாளங்கள் வந்து அரசியல் மையப்பட்டாங்க அப்படின்னா நம்மள கேள்வி கேட்பாங்களோ, அப்ப நீ ஓப்பன் ஷோ போ, பாலாபிஷேகம் பண்ணு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இரு, எல்லா வேலையும் பண்ணு, அரசியல் பக்கம் திரும்பிடாத அப்படின்ற மாதிரி அப்ப இருந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த இளைய தலைமுறைகளை அரசியலுக்குள்ள உள்ள நுழைய விடாமே இவங்க தடுத்து வச்சுட்டாங்க. ஆனா இப்ப வந்து நான் வந்து வைப் பண்றேன், வைப் வித் MKS அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இளைஞர்களை அரசியல்படுத்த போறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப காலதாமதமான ஒரு செயல்பாடுகள். ஆனா மத்த கட்சிகளுக்கு பக்காவா பண்றாங்க. இங்க வந்து நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள், அவர் ஓகே, அவர்கிட்ட இருக்க வாக்குகள் எல்லாமே இளைய தலைமுறையுடைய வாக்குகள் தான். இங்க நீங்க விசிகா எடுத்துட்டீங்கன்னா, விசிகால அத்தனை இளைஞர்களுமே இருப்பாங்க, நிறைய இளைஞர்கள் விசிகால இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பாமக எடுத்தீங்கன்னா, பாமக இருக்க இளைஞர்கள் வந்து அது ஃபுல்லா இளைஞர்களா தான் இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு பேட்டர்ன், ஒவ்வொரு கட்சிகள் இருக்கின்றவர்கள் அவங்களுடைய இளைஞர்களை அவங்களுடைய அரசியலுக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா இளைஞர்களை அரசியல் படுத்தாத ஒரே கட்சி பார்த்தோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப நீங்க இந்த இளைய தலைமுறையில வந்து நீங்க அப்படியே ஒரு வேற ஒரு பேட்டர்ன்லயே நீங்க தக்க வச்சுட்டு, இன்னைக்கு வந்து அவன் கேள்வி கேட்கறான் அப்படின்னு குத்துது குடையுது, நான் வந்து வைப் வித் MKS பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் ஒருபோதும் கை கொடுக்காது. இதை நீங்க ஆரம்பத்திலிருந்தே செய்திருக்க வேண்டும். பரவாயில்ல, இப்பயா செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நல்ல வகையில அந்த இளைஞர்களை வழிபடுத்துங்க என்பதனை நெறிப்படுத்துங்க என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்ய புரட்சி அம்பேத்கர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.